இன்றைக்கி வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ஐஸ் கேக் தான் ஒன்று ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த ஆர்டருக்கு உண்டான வேலையை தான் நான் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 160 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா 1/2 kg தான். ஸோ 6 inch மோல்டில் வந்து நான் பேட்டர் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேக் பண்ண ஸ்பாஞ்சை வந்து 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச்க்கு எப்படி நம்ம லேயர் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி 2-3 லேயருமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து பட்டர்ஸ்காட்சோட க்ரஷ் ஊற்றிக்கிட்டேன். செகண்ட் லேயரில் வந்து அந்த நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் வச்சு க்ரம் கோட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour செட் பண்ண விட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் கேக்கை ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம க்ரம் கோட் கொடுத்து ஒரு 1/2 hour செட் பண்ணணும், மறுபடியும் மெயின் கோட் கொடுத்து அது ஒரு 1 hour செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கிளேஸோ ஃப்ராஸ்டிங்கோ வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இது வந்து ஒரு 1/2 kg கேக். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால சைட்லேயும் சென்டர்லேயும் நட்ஸ் வந்து தூவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.